அம்மா சின்னப்புள்ள என்னடி சின்னப்புள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறா அம்மா இங்க? அத்தையா? அத்தை சமையல் கட்டில தான் இருக்கிறாங்க, போய் அங்க போய் பேசிட்டு போ. சரி சரி நான் போய் பேசிக்கிறேன். நீ என்ன சின்னப்புள்ள, நீ என்ன பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கிறியா இருக்குது? ஆமாய்யா, ஆமா, பெரிய வேலை தான், பார்த்த தெரியல, சாப்பிட்டுட்டு இருக்கிறல, டிஸ்டர்ப் பண்ணாம போய் அந்த பக்கம். எனக்கு டிஸ்டர்ப் பண்றேனா? ஆமாய்யா, தமிழ்ல தானே சொல்றா, புரியலையா? ஒரு நிம்மதியா அந்த வீட்டில் வடை சாப்பிட்றதுக்கு இருக்குதா? சும்மா நச நசன்னு வந்து பேசிட்டு உங்க அம்மாட்ட பேசணும், அங்கே போய் பேசே போ. பாத்துடி சின்னப்புள்ள, விக்கிக்கு போகுது. புருஷன் வந்து நிக்கிறேனே, ஏதாவது ஒரு வடை கிட்ட சாப்பிடுறீங்களா என்ன ஏதுன்னு ஏதாவது கேட்கறியா? இந்த அமுக்கு அமுக்குற பாத்து ஏதாவது வயிற்றாறு வீட்டுலாம் போயிட்டு போகுது. யோ, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காது, உனக்கு வேணும்னா வாங்கி சாப்பிடு. சும்மா நான் சாப்பிட்றது கண்ணு வச்சுட்டு இருக்கிற போ. உங்க அம்மா அங்கே உள்ளதா இருக்கிறாங்க, வடை சுட்டு வச்சிருக்காங்க, போய் எடுத்து சாப்பிடு. அதை விட்டுட்டு இங்கே வந்து கண்ணு வச்சுட்டு இருக்கிறேன். வந்துட்டுமா, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சாப்பிட்றேன் அப்புறமேல் சாப்பிட்றேன். இப்ப என்ன இவன் இப்படி தின்னுட்டு இருக்கிறா? வந்து கேட்ட ஏதாவது பதில் பேசுறாளா? இங்க இருந்தே முசுவா இருக்கிறா. யோ, என்னையே இங்க நின்று என்னமோ பேசிட்டு இருக்கிற, போய் அக்கிட்ட பேசு போ. ஏன் நாங்க இங்க நின்று பேசணும் ஆகாத உனக்கு? ஓ, ஏயா என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்கீங்க அம்மா மகனும் சேர்ந்து? ஏத்தா, வடை சுட்டு போட்டால் மட்டும் பத்தாது, அதை நிம்மதியாக சாப்பிட கூடணும். உங்க பையன்கிட்ட சொல்லுங்க, சும்மா கொண்டு வந்து இங்கே வெத்ததுல இருந்து சும்மா நச நசன் கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறான். வேணா அந்த ஆளுக்கு 2 எடுத்து கொடுங்களேன். நான் வடிக்கா பேசிட்டு இருக்கிறேன். அவ வந்ததை பார்த்தா எப்படி இருக்குது? சரிம்மா, என்னமோ பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அவ உட்காந்து தின்னுட்டு இருக்கிறா. அதுதான் நான் கேட்கறதுக்கு வந்தேன். அதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கிறான். சரி நான் ரூமுக்கு போறேன், ஒரு ஃபோன் பேச வேண்டியது இருக்குது, போய் பேசிட்டு வரேன். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். சும்மா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டு இருக்கிறான். இவ்வளவு வயசாகி ஐயா நான் திங்கிறதெல்லாம் உங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கிற. ஆமா, நீ திங்கிறது சொல்றாங்க. நீ என்னமோ பண்ணு. அங்க என்ன ஜோடியாளுங்கெல்லாம் அங்க உட்காந்து என்னமோ சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ ஓகலியா? அதான் சொல்லலான்ட்டு வந்த, அதுக்குள்ள என்னென்னமோ நான் பேசிட்டு இருக்கிறேன். யாரையா சொல்லிட்டு இருக்கிற? என்ன சமையல் வேலை யார் பண்றா? அதான் நீ யாரு கூட பொழுதன்னைக்கு இருக்கிற? அவங்கதான் அந்த அக்காங்க 2 பேரு, அப்புறம் கார்த்தியோட ஒய்ஃப் எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. எல்லாரும் என்னமோ காய்கறி அது இதெல்லாம் வெட்டிட்டு இருந்தாங்க. உனக்கு கேட்டாங்க என்கிட்ட, நீ வீட்டுல இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓஹோ, அப்படியா? என்னை விட்டுட்டு என்ன தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி சரி, நான் என்னன்னு போய் பாத்துக்கிறேன். போயா போ, நீ போய் ரூம்குள்ள அடைஞ்சுக்க போ. உன்னோட வேலையை பாரு. சொன்னதுக்கு ரொம்ப நன்றியா, நன்றி. நான் சாப்பிட்டு கிளம்புறேன். என்னமோ பண்ணு போ. சூப்பரா வந்திருக்குதாத்தா, நல்லா தான் இருக்குது. நீங்க செஞ்சது தான் நல்லா இல்லாம இருந்திருக்குது, அதெல்லாம் சூப்பரா இருக்குது. கரெக்டா தான் இருக்குது. என்ன சர்க்கரையா போட்டுக்கிறீங்க? அதானே பார்த்தேன், கரும்பு சர்க்கரை தான். என்ன கொஞ்சம் வெள்ளம் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கரும்பு சர்க்கரை மொழி கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சரி, உங்களுக்கு கரும்பு சர்க்கரை போட்டால் தான் நீங்கள் சாப்பிட முடியும். ஏதோ இத்தனூட்டு சாப்பிடுவீங்க, 1 டம்ளரோ ஒரு வடியோ. சரி, அதுக்கு ஏதோ போட்டு கொடுக்குறீங்க. பார்த்து கரும்பு சக்கரான்னு சொல்லி நிறைய குடிச்சிடாதீங்க. இத்தனோடு ஒரு 1/4 டம்ளர் வேணா குடிங்க. அது எதோ போனா போகுதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி சுப்பையாத்தாக்க அளவாகவே ஊற்றி கொடுங்க. மிச்சம் இருந்தால் வைங்க, நான் அப்புறமா ராத்திரிக்கெல்லாம் குடிச்சு சாப்பிட்டுக்கிறேன். அதே மாதிரி உங்கள் பையனுக்கெல்லாம் அளவாகவே போட்டு கொடுங்க. சரியா? நிறைய போட்டு கொடுக்காதீங்க, திங்க மாட்டார், வேஸ்ட் பண்ணிடுவார். சரி சரி, அப்போ மிச்சம் இருந்தால் எல்லாம் எடுத்து வைங்க. பொழுதோட வந்து நான் என்னன்னு பார்த்து சாப்பிட்டுக்கிறேன். சரி, இப்போ நான் இது சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். அதான் என்னை விட்டுட்டு அவங்களே என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா, அதை உங்கள் பையன் சொல்லிட்டு போனாருல்ல, நான் போய் அங்கே பார்க்குறேன். ஆமாம், அதான் உங்கள் பையனுக்கு வீட்டில் இருக்கிறாங்களே. நானும் இருந்தான்னு வைங்க, அப்புறம் வீடு 2 அப்புறம் உங்களுக்கு தான் சிரமம் ஜாஸ்தி. 5 நிமிஷம் பேசினாலே சண்டை தான் வருது. நான் 4 மணிக்கு உட்காந்துட்டு இருந்தேன்னு வைங்க, அப்புறம் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை தான் வரும். ஆமாம், எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தாரு, வரையான்னு நினைந்து தான் கேட்டார். நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன பண்ணுறது? எங்கள் அண்ணன் பிள்ளையும் போகலையாமா. அநேகமாக அவளும் அங்கே தான் சோனி வீட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நான் போய் பார்க்குறேங்க. அவனி வா, அவன் என்னமே இங்கே ஏதோ பொம்மைங்களை வச்சு விளையாடிட்டு இருக்கிறான். சரி, நீங்கள் வரும்போது வேணா கூட்டிகிட்டு வாங்க, நான் அங்கே தான் இருப்பேன். சுப்பையாத்தா வீட்டில் தான் இருப்பீங்க. இருங்க, அதெல்லாம் அவனே அங்கே இருந்து அங்கே வந்துடுவான். ஆமாம், பச்சை குழந்தை அப்படியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவனே வந்துடுவான். நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. கொண்டா பேரண்டி. என்னடா வந்து இறக்கி விட்டது கிளம்புறாங்கற? தோட்டத்துல தானே இருக்கிறேன்னு சொன்னா, இப்ப எங்க போற? நான் தோட்டத்துக்கு போறேன்னு தான் சொன்னேன். சும்மா வேலை செய்யறேன்னு சொன்னேன். நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு
ஏன்டா வெயில் எங்கடா போய் வெளியே போறாங்கிற அப்படி என்ன ஜோலி உனக்கு? ஐயா தாத்தா, நான் இங்க தான் இங்க பக்கத்துல தான் இருப்பேன். பசங்க கிட்ட வேற வரேன்னு சொல்லிட்டாங்க, வேற நின்னுட்டு இருக்காங்க அங்க. சரியா? நான் இங்க பக்கத்துல தான் ஏதாவது ஆத்துல தான் குளிக்க போலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்லாட்டி வாய்க்க தண்ணியில தான் குளிச்சிட்டு இருப்பேன். நீங்க கூப்பிடுங்க. சரிடா சரிடா, சரி போ, சித்த நேரம் கழிச்சு கூப்பிடுறேன். ஐயோ தாத்தா, உடனே கூப்பிடாதீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே கூப்பிடுறாங்கறீங்க. நான் ஏதாவது அவசரம்னா மட்டும் கூப்பிடுங்க. சரி தாத்தா, பாய். அப்பா கிட்ட சொல்லிடுங்க, நான் அப்படியே கிளம்புறேன். என்ன பேராண்டி வண்டி இந்த பக்கம் குறுக்கால திருப்பிட்டா? அந்த பக்கம் தானே போகணும். இல்ல தாத்தா, இந்த பக்கம் சின்ன மண் ரோடு வரும், நான் அதுல பூந்து போயிடுவேன். இனி யார் போய் சுத்தி போயிட்டு இருக்கிறது? பெட்ரோல் விற்கிற வேலைக்கு சும்மா சுத்திட்டே இருக்க முடியுமா? எங்க அப்பா கிட்ட ஓரியாட்டம் பண்ணி நானே வாரத்துக்கு 1 லிட்டர் அடிக்கிறக்கே அவ்வளோ போராட வேண்டியதா இருக்குது. அப்புறம் குறுக்கா ரோட்ல தான் வர முடியும். சரிடா சரி, பார்த்து போ. சரி தாத்தா, நான் பார்த்து போய்க்குவேன். நீங்க பார்த்து போங்க. என்னப்பா ஜகா, என்ன பண்ணிட்டு இருக்கிறா? வாங்கப்பா, ஏதோ தென்னை மரத்துக்கு பாத்தி கட்டிட்டு இருந்தேனா, சரி அதான் கொஞ்சம் எல்லாம் கொத்திட்டு இருந்தேன். எங்க பேரன் கூடவே வந்தீங்க? எங்க அவன்? அவனுக்கானா? அவன் என்னடா அவன் சுடுதண்ணி கால் ஊத்துன மாதிரி வந்து இறக்கி விட்டது, எங்க பசங்க நிக்கிறாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டான். வீட்டுல இருந்து கிளம்புறப்ப தோட்டத்துல வந்து அந்த வேலை செய்யணும் இந்த வேலை செய்யணும் என்னென்னமோ பேசிட்டு வந்தான். கடைசியில் இங்க வந்து இங்க வேற உள்ளுக்குள்ள கூட வரலாம், அங்க முன்னாடி இறக்கி விட்டுட்டு அப்படியே ஓடிட்டான்டா. அந்த பையன் அப்படிதாப்பா வருவான், எனக்காவது வந்து அதெல்லாம் வேலை இல்லை சரி சொன்ன செய்வான். அது பசங்க வந்துட்டாங்கன்னு வைங்க, அவன் கையில் பிடிக்க முடியறது இல்லை. சும்மா பசங்க கூட சேர்ந்து அங்கே இங்கேயும் நிறையாவது சுற்றிட்டு இருப்பான். சரி விடுங்க, பெருசாக இப்போ ஒன்றும் வேலை இல்லை, நானே பார்த்துக்கிறேன். ஏதாவது வேலை அவசரம்னா கூப்பிடுவேன், அந்த டைமில் ஏதாவது வருவான். சரி சரி, இந்தாடா ஜக்கா சாப்பிடு. மருமக சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்து அனுப்புனா. சரி நீ பசியில் இருப்பேன் தான் நானும் அவசரமாக நேரத்துலேயே எடுத்துகிட்டு வந்தேன், இல்லாட்டி நான் அப்புறமேட்டு தான் வந்திருப்பேன். இல்லை நீ முதல்ல போய் சாப்பிட்டு போ. இல்லைப்பா இருக்கட்டும், நான் காலையில் வரும்போது பழைய சோறு தான் போட்டு கொண்டு வந்தேன், அது சித்த நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன். வைங்க, அப்புறமா 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம் மதியானம் மேலே. அப்படியா? நான் நீ வெறும் வயிற்றால தான் வந்திருப்பேன்னு சொல்லி தான் அவசரமாக வந்தேன். இல்லை இல்லை, நான் பழைய சாப்பாடு போட்டு கொண்டு வந்துடுவேன், அதெல்லாம் அண்ணாடு. இவங்க நீ நேரத்துக்கு வராங்களா அதை எதிர்பார்க்க மாட்டேன், இருக்கிறத ஏதோ அதை போட்டு கொடுத்துருவோம் மலரு, அதை அப்படியே கொண்டு வந்துடுறது தான். சரி அங்கே வாரம் கழுத்து கட்டி இருக்கிறது, இங்கே போய் இங்கே கொஞ்ச நேரம் உட்காருங்க போங்க. சரிடா சரி, அப்போ சாப்பாடு நாங்கள் வச்சிடுறேன். ஆமாம் வச்சுட்டு நீங்கள் சித்த நேரம் உட்காருங்க, ஒரு இளநீ ஏதாவது வெட்டி சேர்த்து தரேன், குடிப்பீங்களாம்மா? அப்புறம் கொஞ்சம் தான் இருக்குது, மரத்துக்கு எல்லாம் பாத்தி கட்டிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வரேன். சூப்பர்டா சூப்பர்டா, நான் கூட வாய்க்க தண்ணியில குளிக்கலாம்னு நினைச்சேன். நீ வேண்டாம் காட்டாருக்குள்ள போலாம், காட்டுக்குள்ள போய் அங்க போய் குளிக்கலாம்னு சொன்னது எனக்கு இவ்வளவு தூரம் வரணுமான்னு தோணுச்சுடா. ஆனா சூப்பர்டா, அங்க கூட்டிட்டு வந்து நல்ல காத்து வருது, ஜில்லு ஜில்லு இருக்குது. ஃபுல் டே இங்கே இருந்துக்கலாம்டா. ஆமாடா, வாய்க்க தண்ணியில என்னடா வாய்க்க தண்ணி, எப்ப பார்த்தாலும் அதுல தானே குளிக்கிறேன், அந்த தண்ணியே சூடா தான் இருக்குது. இங்க வந்து நல்லா இந்த வெயிலுக்கு நல்ல ஜில்லுனஸா இருக்கும்டா. அது பாரு, மூலிகை தண்ணிடா, மூலிகை தண்ணி அப்படியே மண்டையில வந்து கொட்டுது. அருவியில குளிச்சாதான்டா அருமையா இருக்கும். ஆமாடா ஆமாடா சூப்பர்டா. ஆனா என்ன கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கேடா. அருவிக்கு வந்து குளிச்சா எனக்கு பசிக்கும் தெரியாதா, அதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு தான்டா வந்திருக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. பாத்தியா என்ன இது நீ? டேய் என்னடா சாப்பாடா, எங்கடா இருந்து எடுத்துட்டு வந்த? குருடா மச்சா குருடா, பசிக்குதுடா ரொம்ப. என்ன சாப்பாடுடா? அலையாத அலையாத. நான் வரும்போது கோயில்ல எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்கடா அன்னதானம் மாதிரி, அதுல 3 பேருக்கு பார்சல் வாங்கிட்டு வந்தேன். இந்தா உள்ள என்னென்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஆளுக்கு ஒண்ணா சாப்பிடுங்க எடுத்து. டேய் சூப்பர்டா மச்சா, நான் கூட நீ என்னமோ நினைச்சேன், நீ அதுக்குதான் வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அவ்வளவு வேகமா போனியா? இப்பதான்டா புரியுது. ஆமா ஆமா, எங்க தாத்தா தோட்டத்துல இறக்கி விட்டுட்டு அப்புறம் உங்களை பார்க்க வரும்போது அங்க வாங்கிட்டு வந்துட்டேன். சொன்னா அங்கேயே காலி பண்ணிடுவீங்கன்ட்டு தான் வண்டிக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்தேன். சரி இந்தாங்கடா சாப்பிடுங்க. கொண்டா மச்சா கொண்டா மச்சா. உங்களுக்கு என்னடா வேற மாதிரி இருக்குதாட்டு, எனக்கு வேற மாதிரி இருக்குதாட்டு? இல்லடா மச்சா, எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பாடு தான்டா, எல்லாம் வெரைட்டி ரைஸாட்ட வச்சு கொடுத்துருக்குறாங்க. சூப்பர்டா சூப்பர்டா. நம்ம வீட்டில் சாப்பிட்ருந்தா கூட இவ்வளோ சாப்பாடு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லா விதமான சாப்பாடு கிடைச்சிருக்கு, அருவி குளியல் வேற. சூப்பர்டா மச்சா. டேய் மச்சா, யாரு எப்படி யோசிப்பா? அவ ரொம்ப பிரில்லியன்ட்டா, அட்வான்ஸா யோசிச்சு நமக்கு எப்படி பசிக்குன்னு சாப்பாடோட கூட்டிட்டு காட்டாருக்குள்ள வந்திருக்கோம். செம்மடா. சரி புகழ்ந்ததெல்லாம் போதும், சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எனக்கும் பசிக்குது, நானும் சாப்பிட்றேன். டேய் மச்சான், இதே மாதிரி நம்ம அடிக்கடி வரலாம்டா மச்சான். சூப்பரா இருக்குடா இங்க குளிக்கிறதுக்கு. நம்ம காலையில சீக்கிரமா வந்துடலாம். இனிமேலே வரும்போது 2 நேரத்துக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடலாம்டா. இந்த வெயில் காலம் முடியிற வரைக்கும் நம்ம பேசாம இந்த மாதிரியே டெய்லி வரலாமா? டெய்லி வரையா? ஏதோ ஒரு நாளைக்கு போனா போகுதுன்னு வந்தேன். டெய்லி வரது எங்க வீட்டுல விடுவாங்களா? நானே தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கிறேன். எங்க தாத்தா கிட்டே நாங்க வாய்க்கா தண்ணியில தான் இருப்பேன் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நான் இங்க வந்தது தெரிஞ்சது எங்க வீட்டுல விடவே மாட்டாங்கடா. காட்டுக்குள்ளேல இருக்கிற ஆத்துக்குள்ளேல போய் குளிக்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு இருக்காங்க. நானே சரி செம்ம தாங்க முடியாம தோலெல்லாம் எரியுதுன்ட்டு இந்த பக்கம் வந்தேன். ஏதோ தெரியாம டெய்லியா வர முடியுமா? சரிடா மச்சா, டெய்லி வராட்டி ஏதாவது வாரத்துக்கு 2 டைம்ஸ் ஆச்சு வரலாம்டா, நல்லா ஜாலியா இருக்குடா இங்க. பார்க்கலாம்டா. ஏண்டா இங்க இப்படி ஒரு இடம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, உனக்கு எப்படிடா தெரியும்? அதுவா, அது ஒரு நாள் தெரியாம இந்த காட்டுக்குள்ள வந்தேன்டா. அன்னைக்கு இந்த இடத்த பார்த்துட்டு போனேன். அப்ப இந்த சூனியக்காரி ஒருத்திங்க ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருந்தால, ஞாபகம் இருக்குதா உனக்கு? நீ
ஆமா ஆமா, அந்த புள்ளைங்கள கூட அன்னைக்கு வந்தாங்களே நம்ம கூட, ஏதோ பழங்களை பொறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல அன்னைக்கு தானே. அதான் அன்னைக்கு ஒருத்தி துரத்தினாலே நம்ம ஓடணும்னு ஓடணுமே, அதுதானே. ஏய் என்னடா சொல்றீங்க? எப்படா வந்தீங்க? புள்ளைங்கள வந்தாங்களா? ஆமாடா, எங்க கூட என்ற தங்கச்சி, அப்புறம் அந்த சோனி, பூமாரி, அப்புறம் சிம்ரன் எல்லாருமே வந்தாங்க. நானும் ஆதி எல்லாருமே வந்தோம். அன்னைக்குதான் இந்த பழங்களை பொறிச்சு காட்டுல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டாங்க வகுப்புல உட்காந்து. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் அப்படியே போயிட்டோம். அங்கதான் ஒரு பொம்பளை ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருந்தா. அந்த பொம்பளை நாங்க அவங்கள பார்த்துட்டோன்னு சொல்லி எங்களை துரத்த ஆரம்பிச்சான். அததான் சொல்லிட்டு இருக்கிறாளி. அப்படியாடா? ச்சே, நான் வர மிஸ் பண்ணிட்டேனே. எப்படி எனக்கு தெரியாம போச்சு? ஏன்டா என்னை விட்டுட்டு வந்தீங்க? என்னை கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல? ஆமா, ரொம்ப முக்கியம் பாரு. டேய், அப்ப நீ எங்க உங்க மாமா வீட்டுல இருந்தில்ல கொஞ்ச நாள் போய், 1 மாசமா 2 மாசமா உங்க அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அங்கதானடா போயிருந்தா, உங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓ ஆமா ஆமா, அப்பவா? அந்த டைம்லயே வந்தீங்க? ஆமாடா, இல்லாட்டி உன்னை கூப்பிட்டு போல. நீ தான் அங்க இருந்தனாலதான் உனக்கு தெரியல. அன்னைக்கு வந்தப்பவே இந்த இடத்த பார்த்தேன்டா. அப்ப அந்த பொம்பளை துரத்தினதுல அதுவும் இல்லாம இந்த பிள்ளைங்களாம் கூட வந்திருந்தாங்களா, அதனாலதான் நான் நீங்க பார்த்து வச்சுட்டு போயிட்டேன். சரி, அப்புறம் இன்னைக்கு தான் இங்க வரணும்னு தோணுச்சா, சரி அதனாலதான் உங்க 2 பேரையும் மட்டும் இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படியாடா? ஒருவேளை இப்போ அந்த சூனிக்கார பொம்பளை இங்க இருக்குமோ? நம்மள ஏதாவது பார்த்துச்சுன்னா என்ன பண்றது? தெரியலடா, அந்த மந்திரக்கார பொம்பளை இருக்குதோ என்னமோ தெரியல. அது இன்னும் கொஞ்சம் நடுக்காட்டுக்குள்ள இருந்தது. ஏன்டா? ஆமா ஆமாடா, அது இன்னும் கொஞ்சம் தூரமா தான் போகணும். நாம எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு அங்கெல்லாம் போக வேண்டாம். இங்கே குளிச்சுட்டு இப்படியே கிளம்பிடலாம். சரியாடி? சரிடா மச்சான், அந்த குகைக்குள்ள நல்லா ஜில்லுன்னு இருக்குது ஏன்டா அன்னைக்கு. ஆமா ஆமாடா, அது இந்த புள்ளைங்கெல்லாம் வேற பசிக்குதுனாங்களா, அவங்கள அந்த கோகுல விட்டுட்டு நீ நானும் தானே பழங்களாம் போய் பொறிக்கிறதுக்கு போனோம். அப்படியாடா? குகையில இருக்குதா? என்னைய அந்த கோகி கிட்ட கூட்டிட்டு போங்கடா. டேய், ரொம்ப ஆர்வத்தோட எல்லாத்தையும் ஒரே நாள்ல பண்ணணும்னு நினைக்காத. சொன்ன கோயிலுக்கெல்லாம் அங்கெல்லாம் போக வேண்டாம். அதெல்லாம் தூரமா போகணும். இப்பதான் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். எங்க அப்பா வேற தேடுவாங்கடா. சரிடா, சரி சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அப்புறமா போலாம். அது வேணா சொல்லு. அங்க எல்லாம் போக வேண்டாம். சரியா? எனக்கு தெரியாமையெல்லாம் நீங்க மட்டும் வந்துடாதீங்கடா. ஐயா மச்சான், நீ இல்லாமையெல்லாம் நான் இந்த காட்டுல வரமாட்டேன்டா.